இது நம்ம தமிழ் கிரேக். இப்போ நம்ம செய்ய போகிறது இது குளிர்காலங்க, அதனால் நாட்டுக்கோழி மண்டி. நாட்டுக்கோழி மண்டி அது என்ன அர்த்தங்க அப்படின்னா, இது வந்து அந்த காலத்தில் சொல்லுவாங்க. நாட்டுக்கோழிக்கு தான் அந்த பிராய்லர்லாம் அப்போல்லாம் எங்களுக்கு நாங்கள் சின்ன பிள்ளைகளெல்லாம் தெரியாதுங்க. இந்த நாட்டுக்கோழி சளி பிடிச்சிருச்சு, நெஞ்சு சளி அப்படின்னு சொன்னால ஒரு கோழியை பிடிச்ச அடி, அப்படி தான் பழமொழியாக இருக்குது. அதுக்கு ஒரு கோழி பிடிச்ச அடி, சளி பிடிச்சிருச்சு, போகுதா போகலை, அப்போ ஒரு கோழி பிடிச்சி அடிச்சு குடி அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டுக்கோழிங்க வாங்க, இது சுத்தமான நாட்டுக்கோழி. கொஞ்சம் சதையும் இருக்கணும், எலும்பு இருக்கணும். பார்த்தீங்களா, எலும்புக இருக்கணும். இந்த மாதிரி எலும்பு அதை நாட்டுக்கோழி எலும்பாக தான் இருக்கும், இருந்தாலும் சதை இருக்குது அதில். பாருங்க, இந்த மாதிரி நான் எடுத்துருக்குறேன். பாருங்க, 3/4 கிலோ எடுத்துருக்குறேன். இப்போ நீங்கள் இந்த சாமான்களில் இந்த அளவில் தேங்காய் துண்டு நிறைய போடாதீங்க. நிறைய தேங்காய் துண்டு போடக்கூடாது. கொஞ்சமாக தேங்காய் துண்டு, இந்த அளவில் பெருங்காயத்தூள், கடல் பாசி, கிராம்பு, பட்டை, இந்த அளவில் கொத்தமல்லி, கருவேப்பிலை, மிளகு வந்து கூட கொஞ்சம் எடுத்துக்கோங்க. குருமிளகு நிறையா எடுக்கணும், ஜீரகம், சோம்பு, வரமிளகா. இது கொஞ்சம் காரசாரமாக தான் குடிப்பாங்க, இது காரசாரமாக வச்சுக்கலாம். இதில் வந்து கொதிச்சிட்டு இருக்கும் போதையும் நான் சொல்கிறேங்க அவங்கக்கிட்ட எப்படி பண்ணணும், இது எப்படியெல்லாம் குடித்தா இது இந்த ரெசிப்பியை நம்ம எப்படி சாப்பிடணும்னு நான் சொல்லித்தரேன். சரி வாங்க, நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிடுவோம். ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க மக்களே. நல்லெண்ணெய் தான் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் கூலி மட்டும் இல்லாட்ட ஒரு 100 எண்ணெயாவது வாங்கிக்கோங்க. வாங்கி இதை அப்படியே ஊற்றி குழம்புல வேறு வச்சுட்டு குடிக்கும்போது வேறு லைட்டாக மேலே ஊற்றி ஒரு கலக்கி குடிச்சிங்கன்னா நான் சொல்லித்தரேன் பாருங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் மக்களே. கருவேப்பிலை போட்டுக்கலாம் மக்களே. 2 பழம் சின்ன பழம், அதை 100 வெங்காயம் போட்டு, வெங்காயம் சின்ன வெங்காயம் நிறையா போடுங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையா போடுங்க. நான் 100 வெங்காயம் எடுத்துக்கிறேன், சின்ன வெங்காயம். தக்காளி பேஸ்ட்டுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். 1.5 ஸ்பூன். நல்லா வணங்கிடுச்சு மக்களே. இந்த நாட்டுக்கோழியை போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கல்லுப்பு தேவையான அளவு, நாட்டுக்கோழிங்கிறனால வேகிறது கொஞ்சம் நேரமாகும் மக்களே. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க லைட்டாக. நல்லா வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காவையும் இந்த மசாலும்
ரெடி பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றினோம்ல, பாருங்கள் எப்படி வெந்துருச்சுக்கலாங்க. தண்ணியெல்லாம் வற்றிருச்சு, நல்லா அரைவாசிக்கிட்ட வெந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, உங்கள்கிட்ட மல்லிகை காட்டணும்ல, அந்த மசாலா பாருங்கள். தேங்காய் துண்டு, நிறைய தேங்காய் போடாதீங்க, நான் காட்டினல அந்த அளவு மட்டும் போடுங்க. இப்போ முக்கால்வாசி ரெடி ஆகிருச்சுங்க. பார்த்தீங்களா, முக்கால்வாசி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இவ்வளோ தண்ணி இருக்குதுங்களா. இந்த முக்கால்வாசி வெந்த டயத்தில் கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க. லைட்டாக நீங்கள் எவ்வளோ குடிக்கிறீங்களோ கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இன்னும் இவ்வளோ இருக்குதுங்க, இன்னும் இவ்வளோ ரசம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். நமக்கு இன்னும் ஒரு கால்வாசி வேகணுங்க. இன்னும் ஒரு கால்வாசி வேகட்டும். ரெடி ஆயிடுச்சு மக்களே. பார்த்தீங்களா, இது நல்லா அப்படியே சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டு, அடி தூள். பாருங்கள், சரி. இப்போ நாட்டுக்கோழி மண்டி எப்படி செய்வதுன்னு பார்த்தாங்க. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். குளிர் காலத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லா சூப்பாட்டை வேற குடிச்சிக்கலாம், தனியாக குழம்பாகவும் சாப்பிட்டுக்கிடலாம். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் மக்களே. அடுத்து இன்னொரு புது விதமான வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம சேனல் மறக்காதீங்க, தமிழ் கிரீக். நன்றி அண்ட் பாய்.